நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த கேவலமான சாப்பாடையா போகுது பேசுறீங்க? இவ்வளவு கேவலமான சாப்பாட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சுஜா, இவன் அவ மேல இருக்கிற கோவத்துல இப்படி சொல்றான். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாராட்டினதா அஞ்சனா கிட்ட போய் சொல்லு. சொல்றேன். அவ சாப்பிட்டாளா சுஜா? இல்ல. ஏன் சாப்பிடாம இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடு. அது உன்னோட பொறுப்பு. பாத்துக்கிறேன். கண்ணு முழிச்செல்லாம் ஒண்ணு வேலை பார்க்க வேண்டாம். ஹெல்த்த நல்லா கவனிச்சுக்க சொல்லு. மனோ, சுஜா, அந்த குருமாவை இன்னும் கொஞ்சம் ஊத்து. நல்ல டேஸ்டா இருக்கு. ஓகே மேடம். என்னை தண்டிக்கதான் இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. மகனை சந்தோஷப்படுத்தணும்ல. அடி வாங்கி பழக்கம் இருக்கிறதுனால தோல்வி ஒத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு பதிலா பேசாம ஒரு வாரம் என்ன சமைக்க சொல்லிருக்கலாம். 4 கம்பெனியும் லிங்க் பண்ணணுமா? போதும். இனி இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். தோல்வியை ஒத்துக்க வேண்டியதுதான். ஷேர் சேல்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. அஞ்சனா சொன்னதை விட 25% அதிகமா வித்திருக்கு. கம்பெனியோட வசந்த காலம் திரும்பவும் வந்துருச்சு. எம்டி அதை அங்கீகரிப்பீங்களான்னு தெரியல. அங்கீகரிக்கிறேன். கம்பெனிக்கு எப்படி ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்தது அஞ்சனாவா இல்லாம ஒரு ஸ்டாஃபா இருந்தா ஒரு எம்டியா நீ என்ன பண்ணிருப்பமா? இதுல என்ன டவுட்? நான் ப்ரமோஷன் கொடுப்பேன். கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர வச்சு பிரமாதமா பாராட்டு விழா நடத்துவேன். 10 கோடி ரூபாய் வரைக்கும் அதுக்காக நான் செலவு பண்ணுவேன். அஞ்சனா மனுவோட வைஃபா இருக்கிறதுனாலையும் அவளை உனக்கு பிடிக்காததுனாலையும் தான் அவளை அங்கீகரிக்கிறதுக்கு நீ மறுக்கிறதுக்கான காரணம். எனக்கு தெரிஞ்சு அஞ்சனா மனுவை விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணலம்மா. ராஜீவண்ணா, நான் அவளுக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். அது அவ சூப்பரா முடிச்சிட்டானா, அதுவும் 4 மணிக்குள்ள. நான் சொன்ன மாதிரியே எல்லாமே செய்வேன். அது மட்டும் இல்ல, அவதான் என்னோட மருமகன்னு சொல்லி அவளுக்கு உண்டான இடத்த நான் அவளுக்கு கொடுப்பேன். உனக்கே நல்லா தெரியும் மல்லிகா, அஞ்சனாவால மட்டும் இல்ல இந்த கம்பெனில யாராலையும் முடிக்க முடியாத டாஸ்க். அது நடக்காதுன்னு எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நானும் நம்பிக்கையா 4 வார்த்தையும் சொல்லியிருக்கேன். சூரியன் மேற்கே உதிச்சாலும் உதிக்குமே தவிர அஞ்சனாவால் அந்த டாஸ்கை முடிக்கவே முடியாது. ட்ரை பண்ணட்டும். முடியாது. மகனுக்காக அவளை நீ அவாய்ட் பண்ற. அவ மேல இருக்கிற பகை உனக்கு இன்னும் குறையவே இல்லை. இப்ப நான் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லட்டுமா? ஆரம்பத்துல அவள் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. இப்ப அவ மேல எனக்கு எந்த பகையும் இல்லை. அவ மேல மனசுக்குள்ள கொஞ்சம் அன்பு உருவாயிருக்கு. ஆனா அதை என்னால வெளிப்படுத்த முடியாது. காரணம் நீங்க சொன்ன மாதிரியே மனுதான். அவனை என்னால அவாய்ட் பண்ண முடியாது. எனக்கு நல்லா புரியுது. உன்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை அவகிட்ட நீ காமிக்கிற காலம் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஓகே, அடுத்தது அஃபிஷியல் மேட்டர்ஸ். நாம கொஞ்சம் வேகன்சிஸை ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அப்ளிகேஷனும் கால் ஃபார் பண்ணியிருக்கேன். சரி, இன்டர்வியூ போர்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ஒண்ணுனா அப்புறம் நீங்க வைஸ் சேர்மன்ங்கிற முறையில மனு போதாதா? ஆமா, அதில் அஞ்சனாவை ஏன் அவாய்ட் பண்ணணும்? அவளும் போர்டு மெம்பர் தானே. பிரதீபாவால் எதுவும் பண்ண முடியாது.
இல்லைன்னா அவளையும் வர வச்சிருக்கலாம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மல்லிகா, ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட்மா. அஞ்சனா உன் வீட்டில் இருக்கிற மாணிக்க கல் அருமை தெரியாம வெளியில வீசிராதம்மா. தெரியும். ம். காலையில மருந்து கொடுக்க வேண்டிய டியூட்டி என்னோடது. நீங்க எனக்கு என்னோட பர்த்டேக்கு கொடுத்த நெக்லஸ நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்னைக்கு பேசுறீங்களோ அன்னைக்கு தான் நான் போட்டுப்பேன். இதை யார் கொடுத்தா, இல்ல நீ திருடியான்னு யாராவது கேட்டா, இல்ல இதை நான் தான் கொடுத்தேன்னு நீங்க சொல்லணும்ல. நீ ரொம்ப காயப்பட்டுட்டேன்னு எனக்கு தெரியுமா. அதெல்லாம் பரவாயில்ல. திருடின்னு சொன்னா யார் தான் தாங்கிப்பாங்க. நீங்க வேணும்னா எழுதியே காமிக்கலாம். ஆனா இந்த ரகசியம் வெளியில தெரிஞ்சிருமே, அதனால உங்க உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரலாம். வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க முழுசா குணமானதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். உங்களுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு, அது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். இப்போ என்னோட கதை. சிரிச்சுக்கிட்டே கழுத்தை அறுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் என் தலைக்கு ஆயுசு. அதுக்கப்புறம் வெட்டிடுவாங்க. அதாவது எல்லா கம்பெனிஸையும் ஒன்னா கோஆர்டினேட் பண்ற மாதிரி ப்ரப்போசல் கொடுக்கணுமா. எனக்கு தான் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே. மேடம் என்ன கம்பெனில இருந்து அவாய்ட் பண்றதுக்கு சூப்பரா ஐடியா பண்ணிட்டாங்க. நான் ஒன்னும் கம்பெனிக்கு போய் பெரிய ஆள் ஆகணும்லாம் ஆசைப்படல. ஆனா இப்படி பண்றது ஓவர் தானே. இதுல ஒரு சாவி கெஸ்ட் ரூமோட அடுத்த ரூம் சாவி. அத நீ திறந்து பாரு. ஒரு ஷெல்ஃப் இருக்கு, அதை திறக்கிறதுக்கான கீ தான் அடுத்த கீ. ஷெல்ஃப்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஒரு ஃபைலுக்கு மேல how to coordinate more than 2 companies அப்படின்னு எழுதியிருக்கும். அதை எடுத்துட்டு வா. யாரும் அதை பார்க்க கூடாது. கெஸ்ட் ரூமோட அடுத்த ரூம் இதானே? ஷெல்ஃபை ஓபன் பண்ணணும். தெரியலையே. How to coordinate more than 2 companies?
சரி, இன்னைக்கு 4 மணிக்குள்ள சப்மிட் பண்ணணும். நான் போயிட்டு வரேம்மா. மல்லிகா ஆண்டியும் அஞ்சனா சைடு சாஞ்சிட்டாங்களா? எனக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. உங்க அப்பா தான் அவளுக்கு மெயின் சப்போர்ட். அதனால தான் அம்மா இப்பவும் நியூட்ரலா இருக்காங்க. எனக்காகத்தான் அஞ்சனாவால எப்பவும் செய்ய முடியாத வேலையை கொடுத்துருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா அவளை கம்பெனியை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆண்டி அப்படி சொன்னாங்களா? ஆமா, அவளை இனிமே கம்பெனியோட எந்த விஷயத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க. அஞ்சனா இந்த டாஸ்கை சூப்பரா செய்யணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அப்பதான் உன்னை பைத்தியமாக்க முடியும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவளை தோக்கடிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த கோல்டன் மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவளை வெளியே அனுப்பி டிவோர்ஸும் கிடைச்சிருச்சுன்னா ஏன் கல்யாணம்? பொண்ணு வேற யாரு? மாயா தானே? மாயாவா? நோ. அப்புறம் எந்த தேவதை? லிஸ்ட்ல நிறைய பேர் இருப்பாங்களே. எல்லா லிஸ்டையும் அழிச்சிட்டேன். நான் டீசென்ட் ஆயிட்டேன். அதுக்கான கிரெடிட்டும் அஞ்சனாவுக்கு தானே? அது ஒரு சூழ்ச்சி நிறைஞ்ச கதை. உன்னை ஏமாத்திட்டு அவளை கல்யாணம் பண்ண. இப்ப அவ என்ன ஏமாத்திட்டா. நாம இப்ப ஒன்னாக வாய்ப்பு வந்திருக்கு. அதான் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீ அஞ்சனாவை காலி பண்ணு. அதுக்கு தான் நீ கூட இருக்கியே. இருப்பேன். நான் உன் கூடவே தாண்டா இருப்பேன். உன் மன நிம்மதியை கெடுக்கிறது தான் என்னோட வேலையே. கொடுக்க முடியுமான்னு தெரியலையே. என்ன இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல, லஞ்சுக்கும் டைம் ஆயிடுச்சு, கிளம்பு வா. இப்ப வேண்டாம் சுஜா, 4 மணிக்குள்ள இத கார்ப்பரேட் ஆபீஸ்ல கொடுக்கணும். 15 நிமிஷத்துல சாப்பிடலாம். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்ல. சரி, அப்படின்னா நான் ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படி என்ன இவ பரபரப்பா வேலை பார்க்கறா? சப்மிட் பண்ணிடுவாளோ? அப்படிலாம் நடந்துடக்கூடாது. முடிஞ்சிருச்சு. பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு போற வழியில பிரிண்ட் அவுட் எடுத்துட வேண்டியதுதான். அப்படியா? இப்ப என்ன பண்றது? மனு, எங்க அவசரமா போற? அவ அந்த டாஸ்கை முடிச்சிட்டா. எங்க? அவ லேப்ல நான் பார்த்தேன். அப்புறம் என்ன? அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஃப்ரீ சைக்கிள் பின்ல இருந்து கூட டெலீட் பண்ணிட்டியா? ஆமா. இதோ இந்த ஃபைல் தான் ரெஃபரன்ஸ்னு நினைக்கிறேன். அதையும் மறைச்சு வைக்கணும். இன்னொரு தடவை பண்றதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லைல்ல. சீக்கிரமா இப்ப நான் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். 4 மணிக்கு அவ என்ன பண்றாங்கறத நான் பார்க்கணும். பெஸ்ட் விஷஸ்.
தேங்க்யூ. போ. ச்சே, இப்படி பண்ணிட்டானே. அவ இன்னைக்கு சப்மிட் பண்ணிருக்கணும். இப்போ பென்டிரைவ்ல காப்பி பண்ணலாம். அந்த ஃபைலையே காணோம். ஐயோ, இங்க இருந்த ஃபைல் எங்க போச்சு? இந்த அஞ்சனா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சுஜா, நான் பண்ண டாக்குமெண்ட் டெலீட் ஆயிடுச்சு. இங்க இருந்த ஃபைலையும் காணோம். நான் இல்லாதப்ப யாரும் வந்திருக்காங்க. மனு சார் ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு ஸ்பீடா போறத பார்த்தேன். மல்லிகா, வாங்க ராஜீவண்ணா. நாளைக்கு எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுக்கு எவ்வளவு பேர் வராங்க? ட்ரெயினிங் முடிஞ்சிருச்சு. 25 பேர் வருவாங்க. ஓகே. எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. கம்பெனிஸோட கோஆர்டினேஷனுக்காக ஒரு ஹைலி எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டை கிரியேட் பண்றோம். அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட். அஞ்சனா 4 மணிக்குள்ள ப்ரொபோசலை கொடுத்துட்டா அவள் அதுக்கு ஹெட்டா போடலாம். அதெல்லாம் விட்டுடுமா, அவளால அது முடியாதுன்னு தான் தெரியும்ல. நாம வெளியிலேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை பார்க்கலாம். ஜேயிலேருந்து பர்சனை ஹையர் பண்ணலாம். ஃபீஸா 2 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணணும். அதை முடிவு பண்ணலாம். டைரக்டர் கோஆர்டினேஷன், அதுதான் அந்த போஸ்டோட பேரு. ஓகே. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். டைம் 4 ஆக போகுது. அதுக்கு நீ என்ன பண்ண போற? நம்ம கம்பெனிஸை யாரோ 4 மணிக்குள்ள கோஆர்டினேட் பண்றேன்னு சொன்னாங்க. அஞ்சனா பத்தி தான் பேசுறியா? உங்களுக்கெல்லாம் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரே அவ தானே. அவ ப்ரொபோசல் கொடுக்குற அழகை பார்க்கலாம்ல. மனு, அவளால அது முடியாதுன்னு எங்களுக்கே நிச்சயமா தெரியும். நீ தேவையில்லாம வீணடிக்கிற டைமை கம்பெனிக்காக யூஸ் பண்ணு. அம்மா, அவ வெறும் +2 தான் படிச்சிருக்கா. தேவையில்லாம ஆணவத்தை அவ தலை மேல ஏத்தி விட்டுறாதீங்க. அம்மா, அவ வெறும் கூலி தொழிலாளிமா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எம்டி. இப்ப பேசுறது அஞ்சனாவோட ஹஸ்பண்டா இல்ல வைஸ் சேர்மனா? வைஸ் சேர்மனா இருந்தா பேச்சுல கண்டிப்பா நாகரிகம் வேணும், தெரியுதா? அப்படி இல்ல ஹஸ்பண்டா தான் பேசுறாருன்னா அத கம்பெனிக்கு வெளியில வீட்டுக்கு போய் பேசணும். ஓ, அவளை சொன்னா உங்களுக்கும் வருதா? நீங்க காட்ஃபாதர்ல. என் வாழ்க்கையை கெடுத்ததுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. மனு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ போய் கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணு. 4 மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன். அவதான் வரமாட்டால. அதான் எனக்கே தெரியுமே. May I come in? Yes. மேடம், டைம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. இந்தாங்க மேடம். ப்ரப்போசல்ல ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க இஷ்டம். ஆனா டைம்குள்ள நான் கொடுத்துட்டேன். நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன். நீ கொஞ்சம் ராஜீவண்ணா கேபின்ல வெயிட் பண்ணு. நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். வாமா. அம்மா, இதெல்லாம் படிக்கவே மனு, தேவையில்லைம்மா. நான் கெட் அவுட்னு சொன்னாதான் நீ வெளியில போவியா? நீ ஃப்ராடு தன பண்றதுல பெரிய கேடின்னு தெரியும்.
நான் அந்த ஃபைலை நிறைய ஃபோல்டர்ஸ்ல சேவ் பண்ணியிருந்தேன். உன்ன மாதிரி கேடு கெட்டவன் கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. டேபிள் மேல இருந்த ஃபைலையும் எடுத்துட்டு போயிட்டல, அதையும் நான் எடுத்துட்டேன். உன்னால எப்படி இப்படி மோசமா பிஹேவ் பண்ண முடியுது? இன்னைக்கு கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணு. வணக்கம் தலைவி அம்மா. ஒரு சின்ன யூனியன் பிரச்சனை. யூனியன் பிரச்சனைலாம் சாயந்தரம் 5 மணிக்கு மேல யூனியன் ஆபீஸ்க்கு வந்து பேசுங்க. ஓகே, வந்துடுறேம்மா. அஞ்சனா கூப்பிடுறாளா? இன்னைக்கு ஃபோன் பண்ணுவா. நாங்க கேட்டதா சொல்லுங்க. சொல்லிடுறேன். அப்புறம் நாளைக்கு 1 மாச சம்பளம் கிடைச்சிடும்ல? அஞ்சனா சொல்றபடி அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்றோம். ஆமா, ஸ்டேட்லயே இப்போ முன்ன மாதிரி வேலை மும்முரமா நடக்குது. பாஸ்கரா, கொஞ்சம் நிப்பாட்டு. உன்னை பார்க்க தான் இங்க வந்தேன். நிப்பாட்ட முடியாது சார், வேலை நேரம் இது. எஸ்டேட்டோட நஷ்டத்தை குறைக்கணும். அப்புறம் உற்பத்தி அதிகமா இருந்தா லாபத்துல ஒரு ஷேர் எங்களுக்கும் கிடைக்கும்ல. என் நிலைமை உங்களுக்கு தெரியும்ல, என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. திருட்டு தானே பண்ணதுனால தானே. ஸ்ட்ரைக் நடக்கும்போது நாங்கெல்லாம் பட்டினியா கிடந்தா நைட்ல தேயில பறிச்சு சம்பாரிச்சிங்கல்ல. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். யூனியன்காரங்க கூட சேர்ந்து நல்லா சம்பாரிச்சிங்கல்ல. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அஞ்சனா மேடத்துல சொல்லி மறுபடியும் என்ன வேலைக்கு சேர்க்க சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் அவ தான் முடிவு பண்ணுவா. நானே தப்பு பண்ணி என்னை வெளியே அனுப்பினாலும் நான் போய் அவளை பார்க்க மாட்டேன். நீங்க நினைச்சா நடக்கும். நான் நினைக்க மாட்டேன். அப்புறம் யூனியன் தலைவி ஜானகி பக்கத்து தோட்டத்தில் இருக்காங்க, வேணா போய் பேசி பாருங்க. ஜானகி. என்ன சார்? நான் இப்ப சார்லாம் இல்லம்மா. எங்களுக்கு கூப்பிட்டு பழகிடுச்சே சார். நீங்க கொஞ்சம் அஞ்சனா மேடத்துல சொல்லி என்ன வேலைக்கு சேர்க்க சொல்லுங்க. முடியாது சார். மேடம் எடுத்த முடிவு சரிதான்னு நான் நம்புறேன். தப்பா இருந்தா தானே திரும்ப சேர்த்துக்க சொல்லணும். கொஞ்சம் உதவி செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மனுவுக்கும் உனக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா? எனி சொல்யூஷன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் வாழ்க்கை என் கையை மீறி போயிடுச்சு. கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பிலையும் என்னை இன்சல்ட் பண்றாரு. என்னை ரொம்ப கேவலமா பேசுறாரு. என் பொறுப்பையும் அசிங்கப்படுத்துறாரு. பிரதீபாமா இருக்கிறதுனாலதான் நான் அந்த வீட்லயே இருக்கேன். பிரதீபா திரும்பவும் பேசணும். அவ என்னென்னமோ பேசணும்னு ஆசைப்படுறா. அதெல்லாம் சொன்னாதான் அவளோட மனசும் ஆறுதல் அடையும். பிரதீபா அம்மா திரும்ப நல்லாயிடுவாங்கன்னு நான் நம்புறேன். அவங்க ஒருவேளை பழைய மாதிரி நல்லா ஆயிட்டா அவங்களுக்கு யார் மூலமாவது ஆபத்து வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன். ஏமா? சேச்சா, அப்படிலாம் நடக்காது. பிரதீபா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு பிரதீபா அம்மாவே சொன்னாங்க. பிரதீபா பேசினாளா? அதாவது நான் அப்படி ஒரு கனவு கண்டேன். எனக்கே தெரியாம நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் பிரதீபாவோட ஆக்சிடென்ட். அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணமும் எனக்கு தெரியாது. அந்த விஷயம் எல்லாம் பேசின முடிவுக்கு வராதுமா. சரி, அதை விடு. கோஆர்டினேஷன் ப்ரொபோசலை ரெடி பண்ண யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? பிரதீபா அம்மா. எதை கேட்டாலும் பிரதிபான்னு சொல்ற. சரி, அதுவும் கனவு தானா? முதல்ல எம்டி அதை வாசிக்கட்டும், பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். அதை வேஸ்ட் பாக்ஸ்ல போட்டாலும் போடுவாங்க. மேடம் இந்த கவர் கொடுத்தாங்க, இது ஆர்டரா? டீனா, இது எனக்கானது இல்லம்மா, அஞ்சனாவுக்கானதாச்சு. ப்ரொபோசல மேடம் படிச்சுட்டாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்னது? இது கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இன்னில இருந்து நீங்க கம்பெனியோட போர்ட் மெம்பர் மட்டும் இல்ல, டைரக்டர் போஸ்ட், டைரக்டர் கோஆர்டினேஷன்.
இல்ல சார், நான் வரல. எனக்கு இதுக்கான நாலேஜ் எல்லாம் இல்ல. அப்புறம் எப்படிமா எப்படி ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ண? அஞ்சனா, உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது உன் வாழ்க்கையோட பிரச்சனைகள்ல இருந்து விலகி நிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஹலோ ராஜீவண்ணா, அஞ்சனாவோட கோஆர்டினேஷன் ரிப்போர்ட்டை நான் படிச்சுட்டேன். நான் அசந்து போயிட்டேன். அதனால தான் நான் டைரக்டா ஆர்டர் போட்டுட்டேன். நேர்லயே எம்டி கங்க்ராச்சுலேட் பண்ணிருக்கலாமே. நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன். எல்லாரையும் வர வச்சு ஒரு நாள் பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணலாம். அவளை நான் என் மருமகனும் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ஆனா இப்ப இது அவகிட்ட சொல்ல வேண்டாம். சரி, நாளைக்கு இன்டர்வியூ போர்டுல அஞ்சனாவும் கலந்துக்கட்டும். ஓகே. என்னாச்சு? கார்ப்பரேட் ஆபீஸ்ல இன்னைக்கு கூத்து நடந்துச்சா? இல்ல அவ ஜெயிச்சிட்டாளா? ஜெயிச்சிட்டா. அடி கிடைச்சதா? இனியாவது பின் வாங்கிடு. இது வரைக்கும் அவ அடிக்கலேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. விட மாட்டா. நான் டெலீட் பண்ண ஃபைலை அவ வேற ஃபோல்டர்ஸ்ல சேவ் பண்ணி வச்சிருந்தா. சொன்னா அவ டேபிள்ல வச்சிருந்த ஃபைலை நான் தான் அப்பவே எடுத்துட்டேன்ல, அதையும் அவ திரும்ப எடுத்துட்டா. இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. அது ரொம்ப ரொம்ப பழைய ஃபைல். அதை பார்த்து தான் அவ காப்பி பண்ணிருக்கா. அது எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? இல்ல ரொம்ப ரொம்ப பழைய ஃபைல்னு சொன்னா மினிமம் 10 வருஷம் இருக்கும். அதுல என்னமோ ரகசியம் இருக்குதே. அவ ரூம்ல தேடி பார்க்கலாமா? பார்க்கலாம், வா. வா வா வா. சோனா, இங்க வந்து பாரு. இது பிரதிபா ஆண்டியோட செயினா தான் இருக்கும். அவ சுட்டால. இது அந்த செயின் இல்லையே மனு. இது இது மல்லிகா ஆண்டியோட செயின். இவ தொழிலாவே ஆக்கிட்டாளா? இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தலாம். ஏன் ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? ரூமா? ஆமா, ரைட்டு தான். இவங்க அப்பா சங்கர் தான் பொண்ணுக்காக கட்டின ரூம் ஆச்சே. இந்த செயினை நீ தானே திருடின? இந்த செயினா? எனக்கு தெரியாது. தெரியாதா?
மனு இதெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே பாக்குறா. ஆசைப்படதானே செய்வா. அதுக்காக தான் ஆன்டி ரூமுக்கு போய் திருடி இருப்பா. விட்டுரு. அப்படிலாம் விட முடியாது. திருடினவங்கள போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். ஓ, சாட்சிக்கு ஆள் வேணும்ல? நீயே பாரு. இது அம்மாவோட செயின் தானே? ஆமா. இது இந்த ரூம்ல இருந்து கிடைச்சது. திருடி இருக்காங்க. சுஜா, எனக்கு தெரியாது. என்ன தெரியாதா? வாடிங்க. வாடி. விடு. என்ன விடு. வாடி. ஐயோ. மனு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல அவ கையை விடு. அம்மா, இவ திருடி இருக்காமா? இது ரெண்டாவது திருட்டு. முதல்ல நீ அவ கையை விடு. இது உங்களோட செயின் தானே? ஆமா. இதை இவளோட ரூம்ல இருந்தா நான் எடுத்தேன். அன்னைக்கு அத்தையோட செயினை திருடினா இப்படி ஒரு திருடி வீட்லயே இருக்க கூடாது. போலீஸ்ல சொல்லிடலாம். வேண்டாம். அம்மா, இவத திருடினான்னு யார் சொன்னது? இவ ரூம்ல இருந்து அம்மா எடுத்தேன். இத அங்க வச்சதே நான் தான். எதுக்கு? இவளுக்கு நான் இத கிஃப்டா கொடுக்க நினைச்சேன். அம்மா. ஆமா. இவ நம்ம கம்பெனிக்காக எடுத்திருக்கிற முயற்சிகளை சொல்ல வார்த்தைகளே இல்ல. நம்ம கம்பெனி நல்ல நிலைமைக்கு முன்னேறதுக்கு முக்கியமான காரணமே இவதான். அதுக்காக இவளுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்க நினைச்சேன். கம்பெனி சார்பா அஞ்சனாவுக்கு ஒரு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண போறேன். அதுவும் சீக்கிரமாவே நடக்கும். நீ இந்த செயின் அவகிட்ட கொடுத்துரு. தினமும் அவன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். கம்பெனில அவளை தலை மேல வச்சு கொண்டாடுறாங்க. அன்பளிப்பெல்லாம் கொடுக்கறாங்க. இதுல வெல்கம் பார்ட்டி வேற. சோனா, இது இப்படியே போச்சு நான் முழு பைத்தியம் ஆயிடுவேன். நான் ஆசைப்படுறதே அதுதான்டா. உன்னை சங்கிலியால கட்டி போடுறத நான் என் கண்ணால பார்க்கணும். அப்படிலாம் சொல்லாத மனு. நீயே பார்த்தல்ல, அம்மாவே என்ன ஒதுக்குறாங்க. நாளைக்கே அவளை மருமகளா கூட ஏத்துப்பாங்க. அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. மனு, நீ கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாரு. 2 தடவை நீ என் கல்யாணத்தை நிறுத்திருக்க.
அப்போ நினைச்சிருந்தா கூட நான் சாபம் விட்டுருப்பேன். ஆனா இப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன். என் சாபத்தை தாண்டா இப்போ நீ அனுபவிக்கிற. என்னால உன்னை சாபம் விட கூட முடியல. அவ்வளவு பிடிக்கும். உன் கூடவே நான் இருப்பேன் எப்பவும். சொல்லு, என்ன பண்ணலாம்? எப்பவுமே நீ என் கூடயே இருக்கணும். இருப்பேன்டா. அஞ்சனாவை அவுட் ஆக்க ஒரு புது பிளான் போடணும். ஐயோ பிரதீபாமா, அந்த காட்சியை நீங்க பார்த்திருந்திருக்கணும். செயினை நான் தான் அஞ்சனாவுக்கு கொடுத்தேன் மேடம் சொன்னதை பார்த்திருக்கணுமே. ஐயோ, நானே ஷாக் ஆயிட்டேன். மல்லிகா மேடம் இப்படி கூட பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் அடுத்த டைலாக், கம்பெனியை காப்பாத்தினதே அவதான், அதுக்காக அவளை கொண்டாட போறோம்னு சொல்றாங்க. பூமியே தழக்கீழ சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது மருமகளாவும் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதோ ஹீரோயின் வந்தாச்சு. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? ஆமா, அதுக்கு நீ கழுத்துல போட்டிருக்க இந்த செயின் தான் காரணம். இதுவா? அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லாம இருப்பேனா? கொல்ல போறாங்களா வளர்க்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பெரிய ஒரு ட்விஸ்டையே எதிர்பார்க்கலாம். என்ன சுஜா? ஒரு ட்விஸ்டும் இல்ல, மருமகளா ஏத்துக்க போறாங்க. மருமகளா ஆகணும்னா மகனோட மனைவி ஆகணும்ல? அது அப்படிதானே? இல்ல சுஜா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆசைப்படவும் இல்ல. வேற ஏதாவது பேசலாம். என்ன? பிரதீபாமாவை கொஞ்சம் பாத்துக்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. சரி. எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டீங்கல்ல. நான் இப்போ டைரக்டர் கோஆர்டினேட்டர் ஆயிட்டேன். நீங்க கொடுத்த ஃபைலை வச்சுதான் நான் காப்பியே பண்ணேன். இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. உன்னால முடியும். உங்க ஆசையாலதான் எனக்கு எல்லாம் சிறப்பா நடந்துச்சு. நாளைக்கு எக்ஸிகியூட்டிவ்ஸை செலக்ட் பண்ற இன்டர்வியூ. நானும் இன்டர்வியூ போர்டில் இருக்கேன். வேணும்னா பாரு, இன்டர்வியூ போர்டில் நீ தான் ஷைன் பண்ண போற. Name 3 physical unhuman factors that affect the location of industries. I don't know, madam. India's oldest iron and steel plant is? Tisco and Calcutta. Name correct da, but it is in Jamshedpur. அஞ்சனா, என்ன கேட்க போற? ஒரு நாளைக்கு ஒரேடியா எத்தனை கிலோ தேயிலையை சுமக்க முடியும்னு கேட்க போற? நீங்க வேலை தேடி வந்திருக்கிறது உங்க குடும்பத்தை காப்பாத்தவா? கண்டிப்பா. நீங்க கிளம்பலாம். Thank you. இப்படியெல்லாம் சீப்பான கேள்வியை யாராவது கேட்பாங்களா? குடும்பத்தை காப்பாற்ற தான் வேலைக்கு வருவாங்க. அட்லீஸ்ட் கேள்வியை இங்கிலீஷ்லயாவது கேட்க வேண்டாமா? அஞ்சனா, ஆன்சர் ஹிம். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வர்றது குடும்பத்தை காப்பாற்ற மட்டும்தானா? கம்பெனியை வளர்க்க வேண்டாமா? Exact answer. Bye. Bye. சரி பார்க்கலாம். அருண், நான் தாங்க. வாங்க.
Sit down. தேங்க்யூ மேடம். MBA. எஸ் மேடம். 87%. Good. Thank you, madam. Start பண்ணலாமா? ஸ்டார்ட். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவீங்களா? தெரியாத கேள்வியை தவிர. In India, maximum number of workers employed in? டெக்ஸ்டைல்ஸ். Yes. உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்க பழைய லவருக்கிடையே வேலை பார்க்க வேண்டியது வந்தா எப்படி இருக்கும் உங்க ஃபீல்? உங்க லவர் இப்போ இன்னொருத்தவங்களோட பொண்டாட்டி. காதலியை பொறுத்த வரைக்கும் புதுசு பழசுலாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ என் மனசுல இருப்பாங்க. Good answer. Name 3 physical unhuman factors that affect the location of industries. Availability of raw materials. Second, power resources. Third, suitable climate. Human factors. First, availability of labors. Second, availability of market. And third, government policy. Exactly. Anjana? வைஸ் சேர்மன் கேட்ட கேள்விக்கு தொடர்பாக நான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் காதலியோட வேலை பார்க்குறீங்க. காதலியோட ஹஸ்பண்டும் அங்கே தான் இருக்காரு. உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்காதா? ஹஸ்பண்ட் கொஞ்சம் சந்தேக புத்தியாக இருந்தால் கஷ்டம்தான். Correct. One more question. NTPC is the abbreviation of National Textiles Production Company. Is that correct? No. National Thermal Corporation. Yes. நீங்க கிளம்பலாம். Thank you, ma'am. அருணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? Your opinion? அருண் ரொம்ப எஃபிஷியன்ட். கல்யாணத்திலேயே அதை ப்ரூவ் பண்ணிட்டான். அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஆமா. My full support is there. நோ, அவனுக்கு இந்த கம்பெனியில் வேலையா? வாய்ப்பே இல்லை. நான் ஒத்துக்க மாட்டேன். சி, உனக்கு அவன்கிட்ட ஏதோ தனிப்பட்ட முறையில பகை இருக்கு. அதையும் இந்த இன்டர்வியூவையும் நீ கம்பைன் பண்ணாத. அருண் இஸ் எலிஜிபிள் பர்சன். இல்ல, நான் அதை எதிர்க்கிறேன். அது நடக்கவும் கூடாது. 2 பேர் சப்போர்ட் பண்றோம். நீங்க எதிர்க்கறீங்க. அஞ்சனா சொல்லட்டும். அஞ்சனா எஸ் சொன்னாங்கன்னா we have to select him. 3 பேர் சொன்னா ஓகே தானே? ஓகே, அஞ்சனா சொல்லட்டும். இவ சொல்லக்கூடாது. மனு, கொஞ்சம் மெதுவா பேசு. இது நம்ம வீடு கிடையாது. அஞ்சனா சொல்லுமா. அருண் இஸ் குவாலிஃபைட். எனக்கு சம்மதம் தான். ஓகே, அருணை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிடலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.